Hello students, 10th Max Public Examsல கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த கோல்டன் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா 2022ஓட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், 2023ஓட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், 2024ஓட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், இந்த 3 கொஸ்டின் பேப்பரும் அது கூட அந்த 3 வருஷமும் நடந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ், அதாவது ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் நடந்த அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸும் பிளஸ் ஆஃபலி எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ், இதோட டாப் மோஸ்ட் கலெக்ஷனும் 2025க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் மேக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்லாம் வர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு டிசைட் பண்ணி கலெக்ட் பண்ண ஒரு பெரிய முக்கியமான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் கொடுக்கக்கூடிய இந்த 5 மார்க்ஸை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களால் 100க்கு 50 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம், 50 அவுட் ஆஃப் 50 கன்ஃபார்ம் எடுக்க முடியும். எப்படி நான் அடித்து சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 8 சாப்டர் இருக்கு இல்லையா? ஸோ 8 சாப்டரில் ஒவ்வொரு சாப்டர்லையும் எத்தனை இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 2 கேட்குறாங்களா, 3 கேட்குறாங்களா, 1 கேட்குறாங்களா அப்படின்ற டீட்டெயில்டும், அதே மாதிரி எப்படியெல்லாம் வந்து ஃபெயில் ஆகக்கூடிய பிள்ளைங்க வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் சொல்லும் பொழுது எதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சில குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரையும் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், எல்லாரும் வந்து சேனலை பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் தொடர்ச்சியாக நான் போடுற வீடியோஸை பார்க்க முடியும். ஸோ அதை பார்க்காம நான் போடுற வீடியோஸே திரும்ப திரும்ப இதை அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும், சரிங்களா? ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்டோட ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுவேன், சரிங்களா? சரி, வாங்க என்னென்ன அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். தொடர்ச்சியாக இதுக்கு அடுத்தது மேக்ஸோட 2 மார்க் கொஸ்டின்ஸ் போடலாமா இல்லை சயின்ஸ் போடலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 9th என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை 10th மட்டும் பார்க்குறீங்களா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நான் சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்க சம்ஸ் பார்த்தாவே நம்ம வந்து சென்டம் மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது 50க்கு 50 கன்ஃபார்ம் எடுத்துடலாம். சென்டம் எடுக்கணுன்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வந்து மேக்ஸ்னாவே எனக்கு ரொம்ப பயம், என்னால் படிக்கவே முடியாது அப்படின்னு பயப்படுற பிள்ளைங்களுக்குமே வந்து இந்த சாப்டரில் எந்தெந்த சாப்டரை படித்தோன்னா நம்ம வந்து ஒரு 50-60 மார்க்ஸ் மேலேயே வாங்க முடியும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி 60 மார்க்ஸ் வாங்கினவங்க ஒரு 80லேருந்து 90 மார்க்ஸ் வாங்க முடியும், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்தெந்த சம்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம் சொல்கிறேன், ஓகே? ஸோ சாப்டர் 1ல் உங்களுக்கு எத்தனை 5 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா 2 5 மார்க்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? அந்த 2 5 மார்க்ஸ் என்னென்ன சம்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா F.G அந்த இதில் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, அது ஒரு சம் கேட்பாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் அந்த சம்ஸ் ஒன்று கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 A கிராஸ் B கிராஸ் C உங்களுக்கு அந்த இது வருது இல்லையா, கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ண சொல்லி எக்ஸசைஸ் 1.1ல் அந்த 5 6 7 சம்ஸ், அந்த சம்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு சம்ஸ் வரும், ஓகே? ஸோ இந்த ஒரு 3-4 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது. இந்த சம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருந்து 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 5 6 7 இதை மட்டும் பாருங்கள். இது 5 மார்க் கொஸ்டின்ஸ், எல்லாமே 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி 1.1ல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 4 மட்டும் பாருங்கள். 1.4ல் கொஸ்டின் நம்பர் 2 9 10 12, 1.5ல் கொஸ்டின் நம்பர் 5 8 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம்ஸில் 1.3 1.11 1.18 1.23 1.24 இம்பார்ட்டன்ட். சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா ஏபியிலேருந்து ஒரு சம்ஸ் கேட்பாங்க, ஜிபியிலேருந்து கண்டிப்பாக ஒரு சம்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் சம்ஸில் பார்த்தீங்கன்னா 2.1ல் கொஸ்டின் நம்பர் 6 கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை ரேராக கேட்பாங்க, ஆனாலும் அதை பார்த்து வச்சுக்கோங்க. 2.2ல் கொஸ்டின் நம்பர் 4 வரும். 2.5ல் கொஸ்டின் நம்பர் 6 7 10 11 12 13 14 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 2.6ல் கொஸ்டின் நம்பர் 6 7 9 11 12லாம் இம்பார்ட்டன்ட். 2.7ல் கொஸ்டின் நம்பர் 9 and 12 இம்பார்ட்டன்ட். 2.8ல் கொஸ்டின் நம்பர் 6 8 10 இம்பார்ட்டன்ட்.
2.9ல கொஸ்டின் நம்பர் 367 2.9ல இருந்து ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா. இந்த உங்களுக்கு வந்து எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க 2.9ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க, அதே மாதிரி 2.6ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க, 2.7ல இருந்து. ஸோ இந்த மூணுத்துல இருந்து ஏதாவது ஒரு சம் 2.8 இந்த 4 எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா வந்து 2 சம் கண்டிப்பா கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸசைஸ் மிஸ் பண்ணாம பாருங்க செகண்ட் சாப்டர்ல. எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 2.6, 2.28, 2.29, 2.30, 2.34, 2.36, 2.36 2 டைம்ஸ் டைப் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு முறை நோட் பண்ணிக்கோங்க. 2.37, 2.38, 2.39, 2.43, 2.44, 2.51, 2.52, 2.56, 2.58 இது எல்லாமே சாப்டர் 2ல இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். சாப்டர் 3ல வந்து உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அல்ஜிப்ரால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 3.1ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க, அதே மாதிரி 3.8ல இருந்து ஒரு சம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.18, 3.19 உங்களுக்கு மேட்ரிசஸ்ல இருந்தும் சம்ஸ் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட்ல இருந்து ஒரு சம்மு, ஜிசிடில இருந்து ஒரு சம்மு, இதெல்லாம் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஸோ அதில் என்னென்னலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துருவோம். எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா 3.1ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 3.2ல கொஸ்டின் நம்பர் 1 அது நிறைய ரோமன் லெட்டர் இருக்குல்லையே அது ஃபுல்லாகவே பாருங்க இம்பார்ட்டன்ட். 3.5ல கொஸ்டின் நம்பர் 3, 4, 5, 3.6ல 5, 6, 7, 8, 3.8ல ஃபுல்லாகவே பாருங்க. 3.11ல கொஸ்டின் நம்பர் 1 and 2 பாருங்க. செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிஷன் மட்டும் பாருங்க. 3.13ல கொஸ்டின் நம்பர் 3, 4, 5 பார்த்துக்கோங்க. 3.14ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 5, 6 பாருங்க. 3.18ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 3.19ல கொஸ்டின் நம்பர் 5, 11, 12, 13 என்னடா 3.17 இல்லைன்னு நினைக்க வேண்டாம், அது உங்களுக்கு மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் லெஸ் தான் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுங்க. தொடர்ச்சியாக வந்து 2 மார்க்ஸ் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சால் உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் அல்ஜிப்ராது 3.3, 3.5, 3.6, 3.7, 3.8, 3.9, 3.10, 3.11, 3.18, 3.30, 3.31, 3.32, 3.35, 3.42, 3.43, 3.45, 3.46, 3.71, 3.72, 3.73 எல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது சாப்டர் 4ல வெறும் தியரம் 3 தியரம் மட்டும் பாருங்க. ரொம்ப வீக் அப்படின்றவங்க தேல்ஸ் தியரமும் பைதாகரஸ் தியரமும் பாருங்க. கண்டிப்பா இது 2ல இருந்து 1 வரும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து டஃப்பாக கேட்கும்போது ஆங்கிள் பைசெக்டாரும் கேட்டுருவாங்க. ஸோ அதனால முடிஞ்சா 3மே பார்க்கறது 100% பெட்டர் சரிங்களா. எல்லாருமே வந்து நான் சொல்றது சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 70லேருந்து 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 3 தியரமே பாருங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நீங்க பாருங்க உங்களுக்கு சாப்டர் 1ல இருந்து உங்களுக்கு எத்தனை சம்ஸ் கேட்குறாங்க, அதில் 2 சம்ஸ் கேட்குறாங்களா, 2 கொஷின்ஸ் வருது. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் சம்ஸ்னா 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுறீங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2ல வந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒரு 10 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 20 மார்க்ஸ். அது இல்லாமல் 1 மார்க் கொஷின்ஸ் வேற. ஸோ 1 மார்க்ஸில் ஒரு எப்படியும் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதிட்டோம் அப்படின்னா ஒரு 12 மார்க்ஸ் கரெக்டாக வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஆல்ரெடி இங்கே ஒரு 20, ஸோ 33, 34 கிட்ட வந்துடும் இதுவே நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர்லேயும் வந்து ஒரு 2 சம் நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா அதுவே 44 கிட்ட வந்துருமா. அது போக கிராஃப் ஜாமெண்ட்ரி ஈஸியாக பண்ணிடலாம். கிராஃபில் 3 மெத்தட் இருக்கு, ஜாமெண்ட்ரியில் 3 மெத்தடில் இருக்கு. ஸோ ரெண்டுத்துலையுமே 2 மெத்தட் கண்டிப்பாக 2 மெத்தட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது அல்லது அதுன்ற ஆப்ஷனில் வரும்போது நீங்கள் விட்டுறக்கூடாது. ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தெரிஞ்சு வச்சா அது ரொம்ப ரிஸ்க் சரிங்களா. ஸோ அதில் எப்படி படிக்கணுன்றதையும் தெளிவாக சொல்கிறேன். கிராஃபை பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு நிமிஷம் இருங்க. கிராஃபை பொறுத்த வரையும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு சம் கேட்பாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சம்மை சால்வ் பண்ணி கிராஃப் வரைகிற மாதிரி ஒரு சம் இருக்கு இல்லையா, அந்த சம் வரும். அதுலேயே 2 மெத்தட் இருக்கா. ஸோ அந்த 2 மெத்தடும் தெரிஞ்சுக்கோங்க, கிராஃப் ஆஃப் வேரியேஷனும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 இருக்குது மொத்தத்தில். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கஷ்டம்னு நினைக்கிறவங்க கிராஃப் ஆஃப் வேரியேஷனை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதிலேருந்து ஒன்று வந்துடும். ஆனால் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் உங்களுக்கு வெறும் சம் கொடுத்து அப்படியே சால்வ் பண்ணுற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கிராஃப் போடுற சம்மும் ஒன்று, இன்னொன்று குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம பிளாட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது ஒன்று வரும். ஸோ 3த்துல 2 தெரிஞ்சதுன்னா 100% சூப்பர். கண்டிப்பாக வந்து நம்ம 2த்துலேயும் வந்து 8 மார்க்ஸ் 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ தேர்ட் சாப்டர் முடிச்சிட்டோம், 4th முடிச்சிட்டோம். இப்போ சொல்லுங்கள், பாஸ் ஆகிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அழகாக 60 to 70 எடுத்துடலாம். அதுவும் கல்வி விஜய் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக யாருமே வந்து மேக்ஸுக்கு 70க்கு கீழே 100% இருக்க மாட்டீங்க. விஎல் கிளாஸஸில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சென்டம் எடுத்தாங்கன்ட்டு ப்ரீவியஸ் இயரில் நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து பிளாக் ஆனதுனால
இப்போ எனக்கு ப்ரூஃப் இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் உண்மையான திறமை வந்து கண்டிப்பாக வெளிப்படும் நான் நம்புகிறேன். அது யார் மூலியமாக வெளிப்படுமா? உங்கள் மூலியமா நீங்கள் எடுக்கிற அந்த மார்க்ஸ் மூலியமா. சரி, இது வந்து நான் உங்களுக்கு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு படிக்கலாமானா 100% படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க, ஆஃப் இயர்லியில் எவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸசைஸ் சம்ஸ்னா பயிற்சி கணக்கு, எடுத்துக்காட்டு சம்ஸ்னா எக்ஸாம்பிள் சம்ஸ். ஓகே, சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பாருங்க. இதுலையுமே வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் சம்ஸில் 5.1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாற்கரத்தின் பரப்புலாம் வருது இல்லையா, அந்த சம்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கொலினியர் ஒரே புள்ளி வழியாக செல்கின்றனவா அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் மீடியத்துக்கு அந்த கொஸ்டின்ஸ் தெரியல, தவறாக எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி கொலினியராக கேட்குறது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். 5.2ல கொஸ்டின் நம்பர் 10, 11, 12, 13 பாருங்கள். 5.1ல 5, 6, 7, 10 பாருங்கள். 5.3ல கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். 5.4ல 7, 8, 9, 10, 11, 12. என்னடா எல்லா சமம் கொடுத்துருக்காங்களே நினைக்க வேண்டாம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 5.4லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் 100%. அதில் எந்த வித சந்தேகமுமே கிடையாது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 5th சாப்டரில் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 5.4, 5.6, 5.7, 5.4, 5.6, 5.7, 5.15, 5.16, 5.22, 5.24, 5.28, 5.36 very important. Next, chapter 6 trigonometry, முக்கோணவியல். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கோணவியல். 6.2ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 5, 6 இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி 6.3லேருந்து 6.4லேருந்து ரெண்டுத்துலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் வந்து கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 5, 6 பாருங்க. 6.3ல 6.4ல 1, 2, 3, 4, 5 பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம் 6.11, 6.21, 6.22, 6.23, 27, 28, 30, 31, 32, 33 இம்பார்ட்டன்ட். 7th சாப்டர் மென்சுரேஷன் அளவியல். எக்ஸசைஸ் சம் 7.1ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 5, 6, 8 பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த சம்ஸ்லாம் தெரியலனா கூட ஃபார்முலாஸ் எழுதி வச்சிங்கனாவே அதுக்கே உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. 7.2ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 9, 10. 7.3ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 5. 7.4ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 6, 7. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரி கண்டிப்பாக வந்து பார்க்க மாட்டீங்க எனக்கு தெரியும். ஸோ அவங்களாம் வந்து குழப்பிக்கவே வேண்டாம். அதாவது எனக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரினாவே பயம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேலே கூட நீங்கள் கற்றுக்காதீங்க, அதை அப்படியே ஒமிட் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு ஒதுக்குற டைமை நீங்கள் மற்ற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை ஆல்ரெடி எனக்கு ட்ரிக்னாமெட்ரி பிடிக்கும், நான் 9th நல்லா போட்டிருக்கேன் அப்படின்றவங்க யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். 80% எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ட்ரிக்னாமெட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான். சரிங்களா? ஸோ 7th சாப்டரோட சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து அதில் எக்ஸாம்பிள் சம் 7.1, 7.7, 11, 14, 16, 17, 22, 23, 24, 25, 26, 27 இது எல்லாமே பார்த்தே ஆகணும். என்னடா லைனாக சொல்கிறேனே நினைக்க வேண்டாம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் தான். அடுத்தது சாப்டர் 8ல ப்ராபபிலிட்டிலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 8.1ல 5, 6, 7, 10, 12, 8.2ல 7, 8, 9, 12, 13. அதுக்கு அடுத்தது 8.4ல 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 8.19, 24, 27, 29, 30, 31. உங்களுக்கு லாஸ்ட் சாப்டர் ரொம்ப கம்மியாக தான் சம்ஸே இருக்குது. ஏன்னா இதில் ஈஸியாக வந்து நீங்கள் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? எல்லாருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், சென்டமாக எடுக்கிறவங்களா இருந்தாலும், 80% எடுக்கிறவங்க இருந்தாலும் எக்ஸசைஸ் சம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் இந்த 5 மார்க்ஸ் நீங்கள் பார்த்துடலாம். கண்டிப்பாக எல்லாராலையும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க. பயம்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எந்த கேட்டகரியா இருக்கட்டும், நீங்க வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருங்க, ஸ்லோ லேர்னர்ஸா இருங்க, டாப்பர்ஸா இருங்க, என்ன வேணா இருங்க. ஆனா இப்பையில இருந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்குள்ள ஒரு நாளைக்கு வெறும், திரும்பவும் சொல்றேன், ஒரு நாளைக்கு வெறும் 5 சம், 5 சம்ஸ் போட்டு பாருங்க. 5 கணக்கு ஒரு நாளைக்கு. கண்டிப்பா இதை வந்து நீங்க ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஒரு நாளைக்கு நான் ஒரு 5 சம்ஸ் நான் பார்த்து காப்பி அடிக்கிறதுலாம் இல்லை, புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 5 சம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வருதுன்னா அந்த எக்ஸாம்ஸ் தவிர்த்து மற்ற நாளில் போட்டிங்கனாவே நான் இப்போ கொடுத்துருக்க எல்லா சம்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு முன்னமே நம்ம வந்து பிப்ரவரியிலேயே பக்காவாக தயாராகிட முடியும். சொன்னது புரியுங்களா? ஒரு நாளைக்கு 5 சம்னா 10 நாளைக்கு என்னாச்சு 50 சம்ஸு. ஸோ உங்களுக்கு ஒரு 20 நாளைக்குன்னா 100 சம்ஸு.
ஸோ 1 மந்த்னா 150 சம்ஸ், நான் அவ்வளோ சம்ஸ் கூட இதில் கொடுக்கல உங்களுக்கு. ஸோ நீங்கள் அழகாக வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளேயே எல்லாத்தையுமே பக்காவாக முடிக்க முடியும். உங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் உள்ளே வந்தாலும் சரி, உங்களோட சண்டே வந்து படிக்க முடியாமல் போனாலும் சரி, நீங்கள் நாட்களை 1-2 நாள் மிஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் 10th 5 மார்க்ஸில் அந்த 50க்கு 50 கன்ஃபார்ம் எடுக்க முடியும். கிராஃப் ஜாமெண்ட்ரி ஃபுல்லாக எடுக்க முடியும். 1 மார்க்ஸ் தயவு செஞ்சு இந்த இந்த ஒரு நாளும் நான் 5 சம் பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு நாள் வெறும் 1 மார்க்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது முடிஞ்ச வரையும் ஒரு 2 டேஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எழுதி பாருங்க ஆன்சரை. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெமரியே ஆகிடும். ஆன்சர் இந்த கொஷனுக்கு இதான் ஆன்சர் அப்படின்றது ஞாபகம் வந்துடும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த மாதிரி 2 மார்க் கொஷின்ஸ் வீடியோ போடலாமா இல்லை சயின்ஸ்க்கான வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், உங்களோட ஆஃப் டே மேக்ஸ் மார்க் என்ன, உங்களோட ஃபர்ஸ்ட் டிவிஷனோட மேக்ஸ் மார்க் எவ்வளோ டார்கெட்டு, பப்ளிக்கோட எவ்வளோ டார்கெட்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.